வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் செயலாளர் சுகாதாரத்துறை பிரதானிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல். சில உணவுகளின் விலைகள் அதிகரிப்பு. கொள்வனவு செய்யப்படும் தொலைக்காட்சி நாடகங்கள் திரைப்படங்களுக்கு வரி வசூலிக்க விசேட குழு. யாழில் டிப்பர் மோதியதில் ஒருவர் பலி. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனற்குமாரநாயக்க மற்றும் சுகாதாரத்துறை பிரதானிகளுக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் வரிசையில் காத்திருப்பதனால் அந்த வரிசைகளை குறைக்க ஜனாதிபதி நிதியத்தினூடாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இந்த குழு ஒரு மாதத்துக்குள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதற்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இருதய, கண், சிறுவர் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஏராளமான நோயாளர்கள் அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வரிசையில் காத்திருக்கின்றனர். அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை சமாளிக்க ஜனாதிபதி நிதியம் மற்றும் ஏனைய துறைகள் மூலம் வழங்கக்கூடிய நிவாரணம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் அலுவலக நேரத்துக்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. யாழ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரியாலை மாம்பழச்சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 55 வயதுக்கு மதிக்கத்தக்க ஆணொருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது டிப்பர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விபத்தினை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் சில உணவுகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் தேநீரின் விலை 5 ரூபாயினாலும் பால் தேநீரின் விலை 10 ரூபாயினாலும் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்துவின் விலை 30 ரூபாயினாலும் சிற்றுண்டி வகைகளின் விலை 10 ரூபாயினாலும் அதிகரிக்கப்படும் என்று சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு உணவுப் பொருட்களின் விலை உயர்வுதான் காரணம் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய வானிலை காரணமாக நீர் விநியோகத்தில் இடையூறு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மிக வறண்ட வானிலை காரணமாக நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் குறைந்து வருவதாகவும் வெப்பம் காரணமாக மக்களின் நீர் நுகர்வு மிக அதிகமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனவே அனாவசியமான தேவைகளுக்கு நீரை பயன்படுத்துவதை குறைத்து தேவையான அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. தற்போது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள அல்லது சேவையை விட்டு விலகி மீண்டும் பணியில் சேர்வதற்கு தீர்மானித்துள்ள அனைத்து காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கும் காவல்துறை தலைமையகம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுவித்துள்ளது. அதன்படி அவர்கள் அனைவரும் போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டறிவதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு கட்டாயம் உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபரின் உத்தரவுக்கமைய இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியாக ஏற்பட்ட மீன்தடை மற்றும் அவ்வாறான நிலை மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகளை முன்வைத்து இலங்கை மீன்சார சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. திடீர் மீன்தடையை நிவர்த்திப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் வழிமுறைகள் அந்த அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ளது. அதன்படி சில மீன்பிறப்பாக்கிகளை குறைந்த இயக்க மட்டங்களில் வைத்திருத்தல், சிக்கல்களை தவிர்க்க தேவைப்படும் போது குறைந்த கேள்வி உள்ளிட்ட காலங்களில் சூரிய சக்தியை குறைத்தல் ஆகியவை முக்கிய நடவடிக்கைகளில் உள்ளடங்குவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மல்லாவி காவல்துறை நிலையத்தில் கான்ஸ்டபிள் ஒருவர் மீது ஜோகபுரம் பகுதியில் உள்ள பாடசாலையில் வைத்து மாணவர்களின் பெற்றோரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மது போதையுடன் பாடசாலையின் மலசல கூடத்துக்கு சென்ற அவர் 3 மாணவிகளை துஷ்பிரயத்துக்கு உட்படுத்த முயற்சித்ததாக கூறியே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குறித்த மாணவியின் பெற்றோருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து அவர் மீது பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை மல்லாவி காவல்துறையை தொடர்பு கொண்டு வினவிய போது அதற்கு பதிலளித்த காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் அவ்வாறாக எந்த ஒரு அசம்பாவிதங்களும் பதிவாகவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளரை நியமிக்கப்பட்டமை வலுவற்றதாக்கி தீர்ப்பளிக்குமாறு கோரி மனு தாக்கல். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்க நியமிக்கப்பட்டமையை வலுவற்றதாக்கி தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விவல்துவ ஞானப்பிரபா தேதர் உள்ளிட்ட தரப்பினர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக சபாநாயகர் மற்றும் அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர்கள், ஜனாதிபதியின் செயலாளர்கள் மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு கடக்காமுனை கிராமத்தில் வீட்டில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த குழந்தை இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டுச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியில் பிறந்து 1.5 மாத குழந்தை கடந்த 16ஆம் தேதி இரவு தாயிடம் பால் அருந்திவிட்டு தாயும் குழந்தையும் தமது வீட்டில் உறங்கியுள்ளார்கள். மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக எழுப்பிய போதும் குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துள்ளது. உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது குழந்தை முன்னதாக இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கொக்கட்டுச்சோலை போலீசாரின் வேண்டுகோளுக்கு அமைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் சம்பவ இடத்துக்கு சென்று மரண விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக படித்தார். பரிசோதனையில் இறப்புக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாததால் உடற்கூற்றுகள் மேலதிக பரிசோதனைக்காக பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொள்வனவு செய்யப்படும் தொலைக்காட்சி நாடகங்கள், திரைப்படங்கள் மற்றும் வணிக நிகழ்ச்சிகளுக்கான வரிகளை வசூலிக்க 30 பேர் கொண்ட கணக்கெடுப்பு குழு இன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டலக்ஸ் நலிந்த ஜேதிச இந்த வாரியத்தை நியமித்துள்ளார். இது சிரேஷ்ட தொலைக்காட்சி நாடக கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பாடலாசிரியர்கள் உட்பட தொலைக்காட்சி நாடகம் மற்றும் திரைப்படத்துறையில் பல நிபுணர்கள் இக்குழுவில் உள்ளடங்குகின்றார்கள். இத்துடன் வானம் மீடியாவின் செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.